என்னாலதானே சொல்லிட்டு அந்த உணர்வு என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் சாகடித்து கொண்டிருந்தது. ஒரு பயங்கரமான ஒரு முடிவு எடுத்தேன். நான் இதுக்கு மேல் இது ஓட முடியாது, என்னால யாருக்கும் கஷ்டம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்னையே நான் சாகடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தற்கொலை செய்யும்படியாக நான் என்ன பண்ணேன், என் உள்ளத்துல திட்டம் தீட்டினேன். என்ன திட்டம்னா, எப்படியாச்சும் விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுவோம் அப்படின்னு. ஏன்னா சட்டத்தை எதிர்க்க, சட்டத்தை எப்படி அதை சரிப்படுத்த எனக்கு தெரியல. நிறைய குழப்பங்கள் என்னை சூழ்ந்திருந்தது. இப்படிப்பட்ட இதுல எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. சொந்த நாட்டுக்கு போக முடியல. இப்படி நான் போராடி கொண்டிருந்த வேலையில ஒரு காரியம் என்ன நான் செஞ்சேன்னா, வெயிட் பண்ணேன், எப்படியாச்சும் இந்த விஷத்தை வாங்கிடலாம். ஆனா சிங்கப்பூர் தேசத்துல மருந்து கூட, உயிரே போற மாதிரி இருந்தாலும் மருந்து கூட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்கவே மாட்டாங்க. அப்ப இந்த விஷத்தை நம்ம எங்க வாங்குவேன் அப்படின்னு நான் யோசித்து கொண்டிருக்கும் பிரியமானவர்கள், உங்களுக்கு தெரியுமா, நம்ம அநேகர் நினைச்சிருக்கோம் இயேசு கிறிஸ்துவருடைய கடவுள், கிறிஸ்தவருடைய தெய்வம். ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், அவர் கிறிஸ்தவர்களுடைய கடவுள் அல்ல, அவர் உலக